எவ்வாறு வலிமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, நேற்று ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பற்றி சொன்னேன். இன்று மிக முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். இது காம்ப்ளிகேட்டடாக நினைப்பீங்க, புரிய வச்சு அவங்களுக்கு ரொம்ப சுலபமாகிடும். முந்திலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி 20 வருஷத்துக்கு சொல்லும் பொழுதெல்லாம் நேயர்களிடம் இதெல்லாம் நான் பகிர்ந்து கொண்டதே இல்லை. நான் டாக்டர் சொக்கலிங்கம் டாக்டருங்களுக்கு சொல்லுவேன், ஃபிசிஷியன்ஸ் கார்டியாலஜிஸ்ட் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் நோயாளிகள் அவர்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புரிய வைப்பதற்காகத்தான் நான் புது மாதிரியாக பேசவும் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கேற்றவாறு நான் மாறிக்கொள்ள வேண்டும், அப்போ தான் பயனுடையதாக இருக்கணும். இன்றைக்கி சொல்ல போகிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. அடிக்கடி சொல்லியிருப்பேன், இந்த எதிர்மறை எண்ணங்களால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று ஒன்று வருகிறதென்று. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன, அதனுடைய பின் விளைவுகள் என்ன, அதிலேருந்து எப்படி விடைப்படுவது, அதுதான் மிக முக்கியமான சொல்லணுன்னு பார்க்குறேன். இதெல்லாம் தயவுசெய்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. இப்போ வந்து நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர், வெளியில் இருக்க காற்றில். இந்த ஆக்சிஜன் சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் வழியாக போய் அந்த ஆக்சிஜன் வந்து நுரையீரல் இரத்த குழாயில் போய் அது கலந்து கெட்ட ரத்தத்தில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்து வெளியில் சுவாசிச்சிடும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கும் வெளிக்காற்றில் போய்விடுகின்றது. உள்ளே இழுக்கிற காற்றில் ஆக்சிஜன் போய் சுத்த ரத்தத்தை கொண்டு சர்க்குலேஷன் பற்றி சொன்னேன். அந்த சுத்தமான ரத்தம் உடம்பில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் எடுத்து சென்று ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், பல கோடி செல்ஸ் உயிர் வாழ்வதற்கு, உண்மையாக சொல்லப்போனால் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உயிர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஆச்சரியமாகுது. நம்ம படைப்பை பார்த்திங்கன்னா, அந்த இதயம் இயங்கிறத பார்த்திங்கன்னா நம்ப கூட மாட்டேங்க. அதெல்லாம் 100 வருடம் கடந்து இயங்குவதற்கு மனதை சீராக வச்சுக்கிட்டா போதும். அனைத்தும் மனதில் தான் முடிகின்றது. அந்த ஆக்சிஜன் போய் அந்த செல்லுக்கு போன உடனே அந்த ஆக்சிஜன் செல் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனோட குளுக்கோஸு, மெட்டபாலைட்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் செல் எடுத்து செல் வாழுகின்றது. ஸோ இது ஒவ்வொரு செல்லுக்கும், இதே செல் இல்லை, தோல் செல் இல்லை, எங்கெல்லாம் செல் இருந்து அந்த செல் என்ற ஒவ்வொரு வெரி நுண்ணியமானது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு செல்லும் ஒரு ஜீவன். அந்த செல் அனைத்தும் வாழுவதற்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் தேவை, அதை மெட்டபாலிசம் பண்ணி செல்லை எடுத்துக்கிட்டு அந்த ஆக்சிஜன் வாழ்ந்து எடுத்து உயிர் வாழுது. உடனே அந்த ஆக்சிஜனில் ரிலீஸ் பண்ண உடனே அந்த செல்லிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வேண்டாத பொருளெல்லாம் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் கேஸாக வருது, டிசால்வ் ஆகி ரத்தத்தில் வந்து நுரையீரல் வந்து மறுபடியும் அந்த கேஸாக மாறி நம்ம ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்து எக்ஸேல் பண்ணும்பொழுது, இன்னேல் பண்ணும்பொழுது, இதான் நார்மலாக ஆக்சிடேஷன் நடக்கணும். ஆக்சிஜன் எடுத்துக்கணும். ஆக்சிஜன் இல்லைன்னா உயிரே வாழ முடியாது. அதுன்னு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பது, இது மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த நேயர்களுக்கு. இது சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், புரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பது இந்த ஆக்சிஜன் மெட்டபாலிசம் செல்லில் நடக்கும் பொழுது, ஆக்சிஜன் இன்றியமையாதது, அந்த மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று லிபரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்பது, இதை பாருங்கள், ஹைட்ராக்சில், ஆக்சிஜன், OH, அண்ட் இந்த ஸ்லைடில் பாருங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த 3 தான் சூப்பர் ஆக்சைடு, ஹைட்ராக்சைல், ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற 3 ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதில் எழுதி போட்டிருப்பேன்.
இந்த 3 ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நாம் தவிர்க்க முடியாது. ஆக்சிஜன் எடுத்து செல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கட்டாயம் வெளிவந்து விடும். எந்தெந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், சூப்பர் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த 3 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சிஜன் உயிரை காப்பாற்றுவதற்கு வேண்டியது எவ்வளோ முக்கியமோ உயிரை கொல்வதற்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தயாராகி விடுகிறது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தயாராவது அளவுடன் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் அது டீகேவாகி அழிந்துவிடும் உடம்பிலேயே. அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ். இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஏன் டிஸ்ட்ரக்டிவ்னா, தே ஆர் நாட் ஸ்டேபிள், டிஸ்ட்ரக்டிவ், மோஸ்ட் அன்ஸ்டேபிள். என்ன பண்ணுதுன்னா, அதில் ஒரு ஆக்சிஜன் இழந்ததாலும் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடனே அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அருகாமையில் செல் இருக்கின்ற ஆக்சிஜனை தேடி எடுத்துக்கொள்ள சக்தி வரும். இட் ஸ்டீல்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் தி adjoining cells to become once again non-destructive ஆக முயற்சி செல்லும் பொழுது உடனே பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜன் செல்லிலிருந்து எடுக்கும் பொழுது அந்த செல் அழிந்து விடுகிறது. அதுதான் வந்து ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் has got oxidative stress and destructive effect. ஒருவனுக்கு எப்பொழுது வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நான் சொன்னேன் நார்மலாகவே டீகே ஆகிடும். அப்படி இல்லை உடம்பில் கான்ஸ்டண்ட்டாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சுரந்து கொண்டே இருக்கும். என்சைம்ஸ் மூலமாக கேட்டலேசஸ் ஆர் டிமுட்டேசஸ் அது அனைத்து உடம்புல சுரக்கும். சுரந்து அதனுடைய தன்மையை இழக்க வைத்து நியூட்ரலாக வச்சுக்கும். இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஆப்பிள் நம்ம வச்சுருக்கோம் தோலோட. அந்த தோல் வந்து ஆப்பிள் உள்ளே இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுது. இதே ஸ்லைடில் பாருங்கள், அந்த ஆப்பிளை பாதியாக கட் பண்ணுறோம். கட் பண்ண உடனே ஒரு நிமிடத்தில் அந்த ஆப்பிள் கட்டான ஆப்பிள் ஆக்சிடேஷன் வெளியில் இருக்க ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அது தண்ணியை அழித்து அழுகி விடுகின்றது. இதுதான் முக்கியமானது. இதே குணங்கள் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வருதில்லை, அது உடம்பில் இல்லை எல்லா உறுப்புகளும். ஏஜிங் ப்ராசஸ், முடி நிறைவது, முடி கொட்டுவது, கேட்ராக்ட் வருவது, கை சுருங்குவது, தோல் சுருங்குவது, மாரடைப்பு, இரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, அல்சீமர், ஞாபக சக்தி, டெமென்ஷியா அனைத்துமே சிறு வயதிலேயே வருவதற்கு காரணம் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எக்ஸஸாக வந்துவிட்டால் அவன் உயிரை 100 வருடம் கடந்து இறக்க வேண்டியவன் 80 வயதில், 60 வயதில், 40 வயதில், 20 வயதில் கூட இறந்து விடுவதற்கு காரணம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்பொழுது வருவது என்பதை அடுத்த வாரம் நாம் கவனிப்போம். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யுகத்தை தகவல் தொழில்நுட்ப புரட்சியினுடைய யுகம் என்று சொல்வார்கள். தகவல் தொழில்நுட்பம்தான் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சாதனையாக, புரட்சியாக, இந்த நூற்றாண்டை மாற்றியமைத்ததாக சொல்லப்படுகிறது. உண்மையும் அதுதான். ஏனென்றால் இந்த தகவல் புரட்சி யுகத்தில் உலகத்திற்குரிய எல்லா மனிதர்களும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டு விட்டார்கள். இந்த உலகத்தின் எந்த மனிதனும் பேச முடியும், உரையாட முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். முன் அறிமுகங்கள் தேவையில்லை. ஏதோ ஒரு வழியில் எந்த ஒரு மனிதரும் இன்னொரு மனிதரை சந்தித்து விடலாம். சாதி, இனம், மதம், பாலின வேறுபாடுகள் என அனைத்தையும் கடந்து, மொழி சார்ந்த, நாடு சார்ந்த, தேசங்களுடைய எல்லைகள் சார்ந்த தடைகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு உலகமே ஒரு கிராமமாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த தகவல் தொழில் புரட்சி தான் முக்கியமான ஒரு காரணம்.
ஒரு ஆண்டிற்கு 200 மில்லியன் ஜிபிபிஎஸ் டேட்டா, அதாவது இன்டர்நெட் டேட்டா இந்தியர்களால் உபயோகிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது வரப்போகிற ஆண்டுகளில் இன்னும் அதிகமாக அதிகரிக்கப் போகிறது என்றும் புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக பல்லாயிரக்கணக்கானோர் இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்குள் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். முக்கியமாக ஃபேஸ்புக் பயன்படுத்துவது, வாட்ஸ்அப் பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களை பல்வேறு வடிவங்களை பயன்படுத்துவது, இணையதளங்களை பயன்படுத்துவது என்று மிகப்பெரிய அளவிற்கு இந்த தகவல் புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. பொதுவாக நாம் தகவல் புரட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறோம் என்றால் செய்திகள் பரவலாக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லா செய்திகளும் கிடைக்க வேண்டும். ஊடகம் என்ற ஒன்று தங்களுக்கு இல்லை என்ற நிலை யாருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் வானொலி பெட்டிகள் மட்டும்தான் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரே வழியாக இருந்தன. செய்தித்தாள்கள் மட்டும்தான் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான வழியாக இருந்தன. அதற்கு பின்னால் தொலைக்காட்சி வந்தது. ஆனால் இப்பொழுது வானொலி பெட்டிகள், தொலைக்காட்சி, செய்தித்தாள்கள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு சமூக வலைத்தளங்கள், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற விஷயங்கள் தான் தகவல் பரிமாற்றத்திற்கான முதன்மையான வடிவங்களாக மாறிவிட்டன என்று சொன்னால் அதில் மிக இல்லை. இன்னொன்று, பொதுவாக வானொலி, பத்திரிகை, தொலைக்காட்சி என்பதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு அமைப்புக்கு உட்படுத்தப்பட்ட, ஒரு நேரடி கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்ட, நெறிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக இருந்திருக்கின்றன. அதை நடத்துகிறவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப அதனுடைய தகவல் சுதந்திரம் என்பது வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. யார் வேண்டுமானாலும் அவர்களே ஒரு ஊடகமாக இருக்கிறார்கள். ஒரு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிற ஒரு மனிதர் அவர் தன் கையில் ஒரு தொலைக்காட்சியை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். யூடியூப் பயன்படுத்துகிற மனிதர் தன் கையில் ஒரு தொலைக்காட்சியை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஃபேஸ்புக் ஒரு அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய கையில் ஒரு பத்திரிகையை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய, பத்திரிகை நடத்தக்கூடிய, வானொலி நடத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இதற்காக நாம் மகிழ்ச்சி அடைவதா, வருத்தப்படுவதா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் எவ்வளவு தகவல்கள் பெருகி இருக்கிறதோ, விரிவாகி இருக்கிறதோ, அந்த அளவிற்கு போலி தகவல்கள், ஃபேக் நியூஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட போலி தகவல்கள் என்பது இன்றைக்கு பெருமளவிற்கு சமூகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள், அது அதிகாரபூர்வமாக பலரிடமும் வெளிப்படக்கூடிய செய்திகள், அறிவியல்பூர்வமான செய்திகளைப் போலவே உண்மையை போன்று தோற்றமளிக்கக்கூடிய பொய்கள் என்பவை பெருமளவிற்கு இன்று சமூக வலைத்தளங்களில் பரவிக்கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம், பரப்பலாம் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அது பல சமயங்களில் சமூக ரீதியான பல்வேறு பதட்டங்களுக்கு மக்களை இட்டு செல்கிறது. சமீபத்தில் அப்படி பல காட்சிகள், நீங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலமாக பரவிய காட்சிகள், அவை பெரும்பாலும் போலியானவை என்பதை பின்னால் நாம் கண்டுகொள்ள நேர்ந்தது. ஒரு பெண் அவர் தலையில் முக்காடு போட்டுக்கொள்ளவில்லை என்பதற்காக உயிரோடு எரிக்கப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியாயின. பிறகு அது ஒரு பொய்யான செய்தி என்பது தெளிவாகியது. அதே போல் இன்னொரு பெண், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுவது போன்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவின. அதற்கு பிறகு அது ஒரு இந்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி என்பது தெரிய வந்தது. மக்களிடம் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி எதை வேண்டுமானாலும் நம்ப வைக்கலாம். அதை ஒரு உண்மையை போன்ற ஒன்றை முன்வைத்தால் மக்கள் அதை நம்ப தயாராக இருக்கிறார்கள் என்பது மிக ஆபத்தான ஒன்று. ஏனென்றால் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது ஒரு வானொலியிலோ பத்திரிகையிலோ நீங்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வெளியிட முடியாது. அது சட்டப்படி தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக மாறிவிடும். ஆனால் வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ அப்படி அல்ல. நீங்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத தகவல்களை இட்டுக்கட்டி, போலியான வீடியோக்களை உருவாக்கி அல்லது புகைப்படங்களை மார்பிங் செய்து அதை உருவாக்கி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் உழவ விடலாம். மக்கள் அதை கண்மூடித்தனமாக பல சமயங்கள் நம்புகிறார்கள், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதன் மூலமாக இன்றைக்கு இந்த தகவல் பெருவெள்ளம், அதாவது மிகப்பெரிய ஒரு தகவல் வெள்ளத்திற்கு நடுவில் இந்த போலி தகவல்கள் என்பவை ஒரு அபாயகரமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றன. அதை பற்றி நமக்கு முழுமையான ஒரு எச்சரிக்கை நமக்கு தேவை என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தினுடைய சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ வரக்கூடிய எந்த தகவல்களையும் நாம் சந்தேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சுவாரஸ்யம் கருதி இது போன்று அனுப்பப்படுகிற தகவல்கள், அதிலும் முக்கியமாக மக்களை பதட்டத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்று இந்த தகவல்களை அனுப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் திட்டமிட்ட வகையில் இங்கே வேலை செய்கிறார்கள். பல சமயங்களில் ஐடி போன்ற துறைகளில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய அலுவலக கணினியை பயன்படுத்தியே இது போன்ற ஒரு விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். இன்னொன்று, பரபரப்பிற்காக இந்த இணையதளங்களில் வரக்கூடிய வீடியோக்கள் அல்லது செய்திகள் என்பது அந்த கிளிக் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு பொருளாதார ரீதியான ஆதாயம் கிடைக்கிறது, விளம்பரங்கள் கிடைக்கின்றன. இன்னும் பல பேர், அதாவது உடனடியாக பிரபலமாக வேண்டும் என்பதற்காக யாராவது பிரபலமான மனிதர்களின் பேரில் பக்கங்களை உருவாக்குவது, சர்ச்சைக்குரிய பொய்யான செய்திகளை வெளியிடுவது, அதன் மூலமாக அவர்கள் விளம்பரங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய்க்காக இதை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய மனோ வக்ரங்களுக்காகவே இதை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
ஆகவே சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய எந்த செய்தியையும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்பாதீர்கள். அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று யோசியுங்கள். தவறான ஒரு நோக்கத்திற்காக அந்த செய்தி அனுப்பப்பட்டிருக்கலாம். மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்காக அல்லது எந்த ஆதாரமும் இல்லாமல் வெறுமனே சுவாரஸ்யத்திற்காக அவை அனுப்பப்பட்டிருக்கலாம் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். சந்தேகத்துடன் ஒவ்வொரு செய்தியையும் அணுகுங்கள். சந்தேகம் ஒன்றுதான் இந்த காலத்தில் நம்மை காப்பாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த வல்லுநர்களை நாம் சந்தித்து வருகிறோம். அவர்களின் அனுபவங்கள் நமக்கு பாடமாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் பேராசிரியர் கே. இரா. கமலாமுருகன். ஒரு பேராசிரியரா, கல்லூரி பேராசிரியரா 25 ஆண்டு காலம் பயணம் அப்படின்னும் போது பள்ளியில் ஆரம்பித்து இன்னைக்கு கல்லூரி வரைக்கும் இவங்களுடைய ஆசிரியர் பணி, படைப்புலகம் அப்படின்னு வரும்போது ஒரு உரையாசிரியராக இருக்காங்க. இந்த அனுபவங்கள் சார்ந்த நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு பேராசிரியரா, கவிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். ஒரு ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆசிரியர் பணி மகத்தான பணி நம்ம சொல்கிறோம். உங்களுடைய பணி வந்து 25 ஆண்டு காலத்தை கடந்து போயிட்டுருக்கு அப்படின்னாலும் ஆரம்பத்தில் பள்ளியில், மேல்நிலை பள்ளியில் இருந்து உங்கள் பணிகள் தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ படிப்படியாக கல்லூரி அப்படின்னு வரும்போது இதில் நிறைய மக்களை கடந்து வந்திருப்பீங்க. பள்ளிகளில் இருக்கிற ஒரு அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும், கல்லூரியிலேயே வேறு விதமான ஒரு அனுபவம். அதுவும் ஒரு ஆய்வு மாணவர்னு வரும்போது அவங்களுக்கான ஒரு சொல்லிக் கொடுக்குற விதம் அப்படிங்கிறது வேறையாக இருக்கலாம். இதற்கிடையில் இலக்கிய பயணம் அப்படிங்கிறதும் உங்களை ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீங்கள் தொடங்கி பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. கவிதைகள் அப்படின்னாலும் கவிதைகளுக்கு பல இலக்கிய ஜாம்பவான்கள், அவங்களுடைய கவிஞர்களோட கவிதைகளுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கீங்க. இது கவிதைகளுக்கு உரை வேணுமா அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில் ஒரு பெண்ணா அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கீங்க. ஒரு இலக்கிய சிந்தனையாளரா, ஒரு பேராசிரியரா உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு மேடம். முதல்ல ஒரு ஆசிரியர் பணி அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு உந்துதல், நம்ம இந்த பணியை தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதை இருந்திருக்கும். உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி ஒரு ஆசிரியரா இலக்கிய உலகத்துக்குள்ள நீங்க வந்தீங்க? வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியினுடைய உலகெங்கும் இருந்து கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் இனிய வாழ்த்துக்களையும் சொல்லி முதலில் என்னுடைய நிகழ்ச்சியை துவக்கலாம்னு நினைக்கிறேன். ஆசிரியர் பணி, அறப்பணி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து நான் பெருசாக எதையும் யோசிக்கிறதில்ல. என்னுடைய தாத்தா, எனக்கு செஞ்சி சொந்த ஊர், அங்கே என்னுடைய தாத்தா கேசவன் அவர்கள் நல்லாசிரியர் விருது எழுதுகளிலேயே பெற்று அரசால் பாராட்டப்பட்டு தானே முன் வந்து இரவு பள்ளிகள் எல்லாம் நிகழ்த்தி அதன் மூலமாக நல்லாசிரியர் விருது பெற்றார். அவங்க தான் எங்களோட குடும்பத்துக்கு அப்போவே அவங்க குடும்பத்தில் இருந்த அத்தனை பிள்ளைகளையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவங்க. அவங்க தான் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னு சொல்லணும். நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னே, பள்ளியில் நடத்துறதுக்கு முன்னே பாடங்களை எல்லாம் எடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ கேட்ட அந்த கதை ஆர்வம் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு 6-7 வயதுகள் துவங்குகிற அந்த காலங்கள்லேருந்து, நினைவு இருக்கிற காலங்கள்லேருந்து அவங்க என்னை கரம் பிடிச்சி நூலகங்களுக்கு அழைச்சி போனது. அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியலங்கிறப்போ அங்கே நூலகங்கள்லேருந்து என்ன தான் நூல்கள் கொண்டு வர சொல்லுவாங்க. அந்த நூல் கொண்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க படிச்சுட்டு அதை திரும்ப கொடுக்குறப்ப, இப்போ நிறைய பேர் திரும்பியே கொடுக்கறது கிடையாது, அது ஒரு பக்கம். அவங்க திரும்ப கொடுக்குறப்ப அந்த நூல் சிதலமடைஞ்சிருந்ததுன்னா அதை செம்மைப்படுத்தி அதை அழகாக ஒட்டி அதில் மேலே எழுதியெல்லாம் திருப்பி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க கற்றுக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள். அப்படி அதுக்கடுத்து எனக்கு கிடைச்ச மிக அழகான ஒரு ஆசிரியை, மறக்க முடியாத ஆசிரியர்களில் கம்பீரம் அம்மா அவங்க கட்டாயம் நான் சொல்லணும். நாங்கள் பள்ளி வகுப்பு படிக்கிற போது அரசு பள்ளி மரத்தடியில் உட்காந்து படிப்போம். அப்படி உட்காந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்குன்னு போயிட்டு இது மாதிரி தான் அவங்க அப்படி உட்காந்துருந்தாங்கன்னு நான் அப்படி போய் ஒரு ஓரமாக இப்படி உட்காருவேன். ஏன்னா அவங்களுக்கு அப்படி இவ்வளோ ஒரு நீண்ட கூந்தல் இருக்கும், அது அப்படியே அவங்க விரித்து விட்டு அப்படி உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன அகத்தியர்னு கூட அவங்கள சொல்லலாம். அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் தான் என்னை தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தது. கல்லூரிக்கு வந்த பிறகு என்னுடைய பேராசிரியர் லக்ஷாரமணையா அவங்கள சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க தான் இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இன்னொரு பெற்றோராக இருந்து என்னை அவங்க தான் வழிநடத்தி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க.
அவங்க இத்தனை பேருடைய ஊக்குதலுடையும் நண்பர்கள், பெற்றோர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதத்துலையும் நான் இன்னைக்கு இங்கே பயணப்பட்டிருக்கிறேங்கிறது தான் நிஜம். நிச்சயமா மேடம். முதல்ல உங்களோட ஆசிரியர் பணியிலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் படித்த காலத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திற்கும் நடுவே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அந்த கல்வி முறை பயிற்றுவித்தலில் கூட நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆசிரியராக பள்ளியிலையும் இருந்திருக்கீங்க, கல்லூரியும் இருக்கீங்கும் போது இந்த பணி எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான ஒரு மாற்றம் எல்லாம் இது அடைஞ்சிருக்கு? உண்மையில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு சூழலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் நினைத்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு இருக்குது. ஏன்னா அரசு பள்ளியில் அரசினுடைய அனுமதியோடு இயங்கக்கூடிய ஒரு, அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்து மூலமாக நான் உள்ளே போய் வேலை செய்கிறேன். குறைந்த சம்பளம், 600 ரூபாய் சம்பளம், குறைந்த சம்பளம். என்னுடைய 600 ரூபாய் சம்பளத்தில் என்னுடைய முதல் பணி துவங்குகிறது. அப்போ நான் அங்கே பணி செய்கிற போது நான் படித்த பள்ளியில் போய் பணி செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. என்னிடத்துல ஆசிரியர்களாக இருந்தவங்க தலைமை ஆசிரியர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது ஒரு அவங்க பார்க்குற அந்த பார்வை, எனக்கு இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தின ஆசிரியர்களோட நான் போய் இருந்து அவங்களோட சமமாக பேசுகிற ஒரு வாய்ப்பு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் பார்த்து யாரையெல்லாம் பயந்துருப்பேனோ, ஜாம்பவான்களாக பார்த்துக்கிட்டு இருப்பேனோ, அவங்களாம் என்கிட்ட ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நிலைங்கிறது எப்போ கிடைக்குதுன்னா நம்முடைய கல்வி மட்டும்தான் அதை கொடுக்குது. அப்போ நான் எனக்கு எது கிடைச்சதோ அது என் குழந்தைகளுக்கு கிடைக்கணுங்கிறதுல இன்றைக்கு வரையிலையும் கவனமாக இருக்கேன். மாணவர்கள், அதுவும் இப்போ இருக்கக்கூடியதில் மாணவிகள் அப்படின்னும் பொழுது நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உண்டு. உங்களுக்கு யார் துணை வராங்களோ இல்லையோ உங்களுடைய கல்வி துணை வரும். அதனால் நீங்கள் எதில் கவனம் செலுத்தும் போது நடுவில் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அதை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய கொள்கை ஏதாவது இருந்ததுன்னா அதை விடாமல் அதை பிடிச்சிக்கிட்டு வாங்க. ஏன்னா நிறைய தடைகள் வரும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது. அப்படி அந்த ஆசிரியர் பணி, அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு கல்லூரி வாய்ப்பு கிடைத்து, அது தனியார் கல்லூரி, அரசினுடைய அனுமதி பெற்று இயங்குகிற ஒரு வாய்ப்பு. அங்கே இருக்கக்கூடியது, அங்கே வந்து ஆடவர்கள் பெண்கள் இணைந்து படிக்கிற ஒரு சூழல். இங்கிருந்து அடுத்து ஒரு மாற்றம். அந்த மாற்றத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடியது முழுவதும் பெண்கள் படிக்கிற ஒரு நிலை, உயர்நிலையிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடியது. நீங்கள் சொன்ன மாதிரி முனைவர் பட்டம் வரையிலையும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உயராய்வு மையம் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பணி செய்கிற வாய்ப்பு. இப்படி இருக்கும் பொழுது வேறு வேறு நிலைகள் தான். அங்கே பள்ளியில் வேலை செய்யும்போது முழுக்க முழுக்க கிராமம் சார்ந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழல்லேருந்து ஏதோ படித்தா போகிறோம், பள்ளிக்கு போனால் போகுதுங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் அங்கேயும் நான் 10% ரிசல்ட் கொடுத்து அங்கே வரக்கூடிய CO, DOs வரக்கூடியவங்க எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க. இவங்க வந்து எப்படி வந்து இந்த மாதிரி குழந்தைகளை கூட படிக்க வச்சுறாங்க, ஒரு 100% வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில். அதே மாதிரி அடுத்த கல்லூரியில் வருகிற பொழுது அங்கே 2 பிள்ளைகளும் இருந்ததால் அன்பாக இருக்கிறப்ப அன்பாக இருப்பேன், அவங்களுக்கு தேவையானதை சொல்லும்போது கடினமாக இருக்கணும்னா கடினமாக தான் இருப்பேன். இப்போ கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சகஜமான ஒரு தோழியை போல் ஒரு ஆசிரியராக இருப்பேன். சிலர் கூட சொல்லுவாங்க இப்படிலாம் மாணவர்கள்ட்ட பழகக்கூடாதுமாம்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அது அந்த தோழமை உணர்வு இருந்தால் தான் மாணவர்களிடத்தில் சரியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த மாதிரியான ஒரு போக்கு. அதே ஒரு தேர்வு அறைன்னு வந்துருச்சுன்னா அங்கே அப்படியே நான் மாறிடுவேன். அப்போ அங்கே என்ன கட்டுப்பாடோடு இருக்கணுமோ அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற முயற்சிப்பேன். இதில் வந்து மாணவர்கள்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அன்பாக இருந்து சொன்னால் கேட்டு அதை பழகுற பல மாணவர்களை நான் பார்க்குறேன். ஆடவர் பிள்ளைகளாக இருந்தால் கூட சிலர் சொல்லுவாங்க ஆண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வேலை செய்ய முடியாது, அவங்கள அடங்காமல் போயிடுவாங்களா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அன்பாக அம்மா அம்மா அம்மான்னு நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு வரக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்குற பொழுது இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான மற்றொரு தாய் வீடு மாதிரி தான் அந்த இடங்கள் எல்லாம். அவ்வளோ அன்பான குழந்தைகள், நம்ம சொல்கிறத கேட்டு அதை பயன்படுத்தி இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய நல்ல நிலைக்கு வந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க. என்னிடத்தில் பள்ளியில் படித்து இன்றைக்கி பேராசிரியராக வந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து இப்போ சொல்லும் பொழுது தான் தெரியுது, அன்னைக்கு நான் என்ன செய்தேங்கிறது எனக்கு தெரியாது, இப்போ நான் என்னுடைய ஆசிரியர்களை சொன்னது மாதிரி இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழலும் இந்த கல்லூரியிலும் கூட கொஞ்சம் வந்து இடைத்தர வர்க்கத்திலையும் இதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான். அதனால் இன்றைக்கி நாகரிக மோகங்களில் சிக்கி அல்லது இன்றைக்கு கூடிய அறிவியலுடைய பயன்பாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் மாதிரியான கருவிகளோடு அவங்க ரொம்ப பயணப்பட வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட நான் அவங்களுக்கு வகுப்பறைங்கிறத வெறும் பாடம் சொல்லக்கூடிய இடமாக இல்லாமல் அவங்களுக்கான வாழ்க்கை பாடம் சொல்லக்கூடிய இடமாக தான் நான் அதை பயன்படுத்திக்குவேன். ஒரு சின்ன செய்தினா கூட அதை அவங்களுக்கு வேறு எங்கே எப்படி கொண்டு சேர்க்க முடியுமோ அது நேராக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதில் எல்லா பிள்ளைகளும் இருப்பாங்க. அதை தெரிஞ்ச பிள்ளைங்க இருப்பாங்க, தெரியாத பிள்ளைங்க இருப்பாங்க, தப்பு செய்தவங்களை பார்த்த பிள்ளைங்க இருப்பாங்க, நன்மைகள் தெரிஞ்ச பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு செய்தி சொல்லிட்டு தான் வருவேன். அப்படி வந்தால் தான் எனக்கு பாடம் நடத்தின உணர்வு கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. சில சமயம் அதுக்கு கொஞ்சம் சில இது கூட இருக்கும், இதுக்குள்ளே பாடத்தை முடிக்கணுமா இல்லை பேசிக்கிட்டு இருந்தோம்னா இது போயிடுமா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நிறைய இலக்கியங்களை அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுறதுக்கான செய்திகளை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்.
இதை படிங்க, இப்படி படிங்க, இதை எப்படி படிச்சு, அதாவது இலக்கியம் படிக்கிற ஆர்வம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செய்திகளை கேட்குறது, சின்ன சின்ன நூல்களாக எடுத்து படிக்கிறது, அந்த மாதிரி குழந்தைகளை வாசிப்பு திறனை வளர்க்கணும். இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட வாசிப்பு திறனே போயிடுச்சு. அதுவும் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு புத்தகங்களை எடுத்து புரட்டுறதுங்கிறதே போயிடுச்சு. ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மான்னு சொன்னால் கூட நாங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டோம் மேடம், இதிலேருந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் வந்து அறிவியலை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அதில் தவறு இல்லை. ஆனால் ஒரு நூலை எடுத்து பக்கம் பக்கமாக புரட்டி படிக்கக்கூடிய அந்த ஒரு அழகான உணர்வு இருக்குது. ஒரு குழந்தையை எடுத்து கையில் வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு. அதை நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். நீங்கள் இது இல்லாமல் வெளியில் போய் நூலகங்களுக்கு போகிற பழக்கம் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிடம், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், நீங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களோடு சேர்ந்தே போங்க. இப்படி நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். இது எனக்கு இந்த ஆசிரியர் பணி கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. வேறு யாருக்கும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. அதுவும் தமிழ் ஆசிரியராக இருக்கிறதால தான் இந்த வாய்ப்பு. அதையும் நான் நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு. அதனால் எனக்கு இது கடவுள் கொடுத்த வரமாக நான் இதை நினைக்கிறேன். நிச்சயமா மேடம், ஒரு மொழி ஆசிரியருக்கு தான் அந்த வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக தான் வந்து இன்னைக்கு எதிர்காலத்தில் வந்து எப்படி நம்ம வாழ்க்கை நடத்த போகிறோம்னு மாணவர்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வகுப்பறையில் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய இலக்கிய பயணம் அப்படின்னு சொல்லும்போது கவிதைகள், நிறைய படைப்புகள், உரைநடை, இப்படின்னு பல களங்களில் உங்களோட பணிகள் இருக்குது. அப்படின்னாலும் இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பணிகள் செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய இலக்கிய படைப்பு வந்து பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்தில் கூட இணைச்சிருக்காங்க. அந்த ஒரு இலக்கியம் உருவான விதம் என்ன மாதிரியான ஒரு தகவல்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? ஒரு பாடத்திட்டமாக அது உருவானதுக்கான ஒரு காரணம் என்ன? என்னோடய இலக்கிய பணி சொல்லணும்னா, நான் ஒரு கவிஞராக 8ஆம் வகுப்பு ஒரு பேச்சாளராக நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆரம்பித்தேன். அதுவும் என்னுடைய தாத்தாவுடைய பாதை தான், சொல்லிக் கொடுத்த பாதை தான். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புகளில் கவிதைகள் எழுத துவங்கினேன். இருந்தாலும் அதற்கு பிறகு கல்லூரி என்று வருகிற பொழுதும், அதுவும் ஒரு தமிழ் கல்லூரியிலே படிக்கிற வாய்ப்பு கிடைத்த போது என்னுடைய பேராசிரியர் நான் சொன்னேன், அவங்கெல்லாம் தான் என்னை வந்து ஒரு களிமண்ணாக இருக்கிற என்னை மோல்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான ஒரு நிலைக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உன்னால் முடியும், இப்படிலாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்துகிறாங்க. அப்போது என்னுடைய கவியாற்ற அங்கே வாய்ப்புகள் கிடைக்கிது. நிறைய பேசுகிறதுக்கு, கவிதைகளை சொல்கிறதுக்கு, நடிக்கிறதுக்கு, பாடுறதுக்குன்னு இப்படி எல்லா வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நான் எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவேன். எனக்கு வந்து வெறும் பேச்சாளராக இருந்தால் நிறைவு கிடைக்காது, வெறும் எழுத்தாளராக இருக்கிறதுல நிறைவு கிடைக்காது, ஒரு ஆசிரியராக இருக்கிறதுல சிலர் கூட சொல்லுவாங்க, இது போதும் இல்லை, இதை ஏன் செய்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பேராசிரியராக ஒரு ஆய்வு உலகில் இருக்கும்போது நான் ஒரு 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வழங்கியிருக்கேன், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் என்கிற அளவில். அப்போ சிலர் சொல்லுவாங்க, இன்னும் ஏன் எழுதிக்கிட்டே இருக்க, இது ஒன்றும் தேவையில்லையே, அதை தூக்கி வச்சு. அது அப்படி இல்லை. என்னுடைய பார்வையில் ஒரு கருத்தை தேடி போகிற போது இன்னும் ஒரு 4 நூல்களை தேடுவோம். அந்த நூல்கள் மூலமாக இன்னும் நிறைய செய்திகள் கிடைக்கும். இந்த கருத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு கருத்தரங்குக்கு போகிற போது அங்கே 40 மனிதர்களை சந்திக்கிறோம், ஒரு பேராசிரியர்கள், அறிஞர்களை சந்திக்கிறோம். அவங்க நிறைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. நான் எந்த இடத்தையுமே என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கான இடமாவே எடுத்துக்க மாட்டேன். அங்கே எனக்கு என்ன பாடம் கிடைக்கும், என்ன நான் எப்படி செதுக்கிக்க முடியும், இன்னும் அதை மட்டும் தேடக்கூடியவள் தான் இன்றைய வரையிலையும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு வேண்டுமானா இருக்கலாம். என்னையை பொறுத்தவரையிலையும் நான் இன்னும் முதல் நிலையில், முதல் படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி தான் இந்த உலகத்தில். அப்படித்தான் நான் என்ன பார்க்குறேன். அதில் அப்படி படிப்படியாக எழுத ஆரம்பித்த போது, அப்புறம் ஒரு உரையாசிரியராகிறதுக்கு என்னுடைய பதிப்பகத்தின் மூலமாக வாய்ப்பு கிடைத்த போது, நாங்கள் அதன் மூலமாக பாரதியார், பாரதிதாசன், குணங்குடி மஸ்தான் சாஹிப், இந்த மாதிரி நிறைய நூல்களுக்கு பாடல்களை அடுத்து உரைகள் கொடுத்தோம். கொஞ்சம் எளிமைப்படுத்தி அதை எப்படி மாணவர்களுக்கு அல்லது இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொடுத்தோம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கும் நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஏன்னா விமர்சனங்களை கடந்து வர வேண்டியதுங்கிறது காலத்தோட கட்டாயம். அதுவும் குறிப்பாக பெண்ணாக இருக்கும்போது தவிர்க்கவே முடியாது. இது இன்றைக்கு இயல்பான ஒரு நிலை. அப்படிங்கிறதால அந்த நூல்களை எல்லாம் கொண்டு சேர்க்கிற பொழுது இன்றைக்கு அதை வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, எங்களுக்கு எளிமையாக தெரிஞ்சிக்க முடியுது. கருத்தை சிதைச்சிடாமல் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் உரையாசிரியர்களாக இருந்து செய்யக்கூடியவர்கள் வேண்டியது ஒரே ஒரு முக்கியமான நிலை. அதை வந்து ஓரளவுக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கேங்கிறது வெளி உலகத்திலிருந்து பார்க்குற பொழுது தெரிகிறது. அடுத்தது மாதிரி இலக்கிய வரலாறு என்று தமிழ் இலக்கிய வரலாறு ஏற்கனவே நிறைய பெரிய ஜாம்பவான்கள்லாம் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தபோது ஒரு ஆர்வத்தோடு அதை செய்தோம். இன்றைக்கு எப்படி கொடுத்தா மாணவர்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் செம்மையாக கொடுக்க முடியுங்கிறத பார்த்து கொடுத்ததால் இன்றைக்கு அது பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டங்களில் பரிந்துரைக்கப்பட்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். பயனுடையதாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செய்கிறாங்க. நாங்கள் மறுபடியும் அதை வந்து அடுத்தடுத்து வருகிற பொழுதும் எப்படி செம்மைப்படுத்த முடியுமோ அப்படி அதை செம்மைப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி இலக்கியங்கள் பற்றின முழு வரலாறு இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது மேடம்?
இலக்கியம் பார்க்கிற பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடியது 2000 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் மிக பழமையான பெருமையாக பேசப்படக்கூடியது, நம் தமிழன் என்று சொல்லி கொண்டிருக்கிற பெருமைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய சங்க இலக்கியம் தான். அதில் இல்லாத எந்த செய்திகளும் கிடையாது. இன்றைக்கு நம்ம பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் உடையதுன்றது இன்றைக்கு தான் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது இருந்ததா? 2000 வருடத்திற்கு முன்பு இருந்ததா? ஒரு வீரனை அன்றி வேறொருவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் ஆயமகள்னு என்னுடைய இலக்கியம் சொல்லுதுன்னு சொன்னால், இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நான் என்னுடைய கவிதை தொகுதியில் சொல்லியிருக்கேன். அன்றைக்கு தன்னுடைய வலிமை காட்டி மணந்தார்கள். அந்த ஒரு பெண் வளர்த்துக்கிட்டே இருப்பாள். இலக்கிய செய்து கொள்ள போனீங்கன்னா, அவள் வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காலையை யார் அடக்குகிறானோ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதை சொன்னோம்னா மக்கள் வேறு மாதிரி அதுக்கு சொல்கிறாங்க, ஓ அந்த அளவுக்கு அடக்கிறதுக்கு, இந்த பொண்ணை அடக்கிறதுக்கு இவங்களுக்கு திறமை இருக்கணும் போல இருக்குது, அப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியுமா, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி இல்லை. இன்றைக்கு அப்படி அது என்னென்னு தெரியாததால் அந்த மாதிரியான இப்போ மறுபடியும் இன்றைக்கு நாம் அதை மீட்டெடுத்து இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாரம்பரியத்தில், நம்ம தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, நம்முடைய மிக பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சங்க இலக்கியங்களில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி தன்னுடைய பொருள் வலிமை காட்டி தான் மணந்து கொள்ளக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அன்றைக்கு காலகட்டம் வேறு. அதே மாதிரி இப்போ எந்த ஒரு விழாக்கள் இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற விழாக்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக இன்றைக்கி வரக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய பெற்றோர்களையும் எப்படி தக்க வைத்து தன்னோடு இணைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை என்று சொன்ன அந்த அழகான வாழ்க்கை முறையை இழந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுகிற போது அதில் என்ன ஆகுது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு உறவுகள் பற்றி தெரியாமல் போயிடும், விழாக்கள் பற்றி தெரியல, பண்பாடு பற்றி தெரியல. இது நம்மளை திருப்பி திருப்பி கொண்டு போய் ஒன்றுமே இல்லாத மறுபடியும் எந்த மாதிரி கலாச்சாரம்லாம் இங்கே இருந்ததுங்கிறதே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு சேர்த்தோம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பழைய இலக்கியங்கள் இருக்கிற இன்றைக்கி அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு சேர்க்கிற பணியை நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. திரைப்படங்கள்லையும் அது பாடல்களாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அல்லது வேறு அரங்குகள் வருகிற பொழுதும் அதை பாடங்களாக கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய அதுக்காக செய்யணும். அதை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிங்கிறது ஒரு பெரிய பணி. அதனால் அது ஒரு பெரிய காலம். ஏன்னா திருக்குறளை படிக்க வைக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த திருக்குறளுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு இலக்கியம், அதுக்குள்ளே இல்லாத விஷயமே கிடையாதுங்கிறத குழந்தைகள் உணர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு குறட்பா படித்தாலும் அது அவங்க வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக அவங்க அதை மாற்றிக்கிடணும். அப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்து, அந்த முயற்சியில் நம்ம என்றைக்கு வெற்றி பெறுகிறோமோ அன்னைக்கு நம்முடைய இலக்கியம் எல்லாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்து விட்டது என்கிற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம வந்துட முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கான முயற்சிகளை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இலக்கிய உலகில். நிச்சயமாக மேடம், ஆரம்பத்தில் பேசும்போதே சொன்னீங்க நிறைய கவிதைகளுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கேன், அது தேவையா இல்லையான்னு சர்ச்சையாக இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கவிஞர்களோட படைப்புகள் எடுத்துகிட்டு அதற்கு உரை எழுதியிருக்கீங்க. பாரதியார், பாரதிதாசன், தேசிய விநாயகம் பிள்ளை, நிறைய நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் இந்த கேள்வியும் இருக்குல்ல, இதுக்கு ஒரு உரை தேவையா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களே. இந்த மாதிரியான ஒரு படைப்புகளுக்கு உரை எழுதுறதன் மூலமாக என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் எளிமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அந்த பாடலினுடைய கருத்து என்னங்கிறது உரையாசிரியர்கள் அவங்களுடைய இடத்துல இருந்து தான் கொடுப்போம். என்னுடைய பார்வையில் அது என்ன, இப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு வள்ளுவ பிறந்தகை எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், அதற்கு பொருள் எழுதக்கூடிய பல உரையாசிரியர்கள், நிறைய உரை நூல்கள் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த உரை நூல்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எழுமைக்கண் என்கிற சொல்லுக்கு பொருள் வேறு வேறாக மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். மாற்றினா 7 பிறவி என்பது 7, ஆகவே 7 பிறவிக்கு நீங்கள் இந்த ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா போதும், 7 பிறவிக்கு இந்த கல்வி போதும் அல்லது தொடர்ந்து வரும், இப்படி பல பதிவுகள். ஒரு சில சான்றோர்கள் வருகிற பொழுது எழுமை என்பது எழுகின்ற பிறவி தோறும்னு எழுதுகிறாங்க. எழுகின்ற பிறவினா உங்களுக்கு பிறவிங்கிறது எவ்வளோங்கிறதுக்கே கிடையாது. நீங்கள் அது வேறு விஷயம். அந்த செய்திக்குள்ளே போனோம்னா நீங்கள் வினை அடிப்படையில் அது தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறது செய்தி. அப்படி போகிற பொழுது நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஒரு முறை படிச்சிருக்கக்கூடிய கல்வி உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த செய்தியை நம்ம கொண்டு சேர்க்கிற பொழுது சரியாக சேர்க்கணும். இப்போ கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அது எழுகிற பிறவி தோறும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. படிக்காதவர்களும் புரியாதவர்களும் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தான். ஒரே ஒரு செய்தி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வயதில் 3 வயதில் குழந்தைங்கள்லாம் அப்படியே ஒரு செக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. நம்மளால் சமாளிக்க முடியல அந்த குழந்தைகளை. இது இந்த காலத்தில்
நேற்றைக்கு காலத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலங்களில் ஒரு திருஞான சம்பந்தர் வரார், ஒரு குமரகுருபரர் வரார். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வயதிலே ஞானமுடையவர்களாக மாறினார்கள், 5 வயதிலே ஞானமுடையவர்களாக மாறினார்கள். கடவுள் வந்து இவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார்கள். இப்படிலாம் நம்ம கதைகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். கதைகள்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்க கருவிலே திருவுடையவர்கள்னு பேசப்படுறாங்க. ஒன்று இன்றைக்கி நீங்கள் சைக்காலஜி கிளாஸ் சொன்னீங்கன்னு சொன்னால் தாய் கர்ப்பத்தில் இருக்கிற பொழுதே குழந்தை கேட்க ஆரம்பிச்சிருது. அதனால் அம்மா நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை படித்தாங்கன்னா குழந்தை புத்திசாலியாக வரும் அப்படிங்கிறது. ஆனால் எல்லா தாய்க்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? எல்லா தாயும் அதை யோசிக்கிறாங்களா? இன்றைக்கி குழந்தை அழகாக இருக்கணும் நிறைய பொண்ணுங்க யோசிக்கிறாங்க, ஆனால் குழந்தை அறிவாளியாக இருக்கணுங்கிறத யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குரிய விஷயம். கொஞ்சம் காலம் மாறுகிற பொழுது வேறு வேறு மாதிரியான சிந்தனைகள். கண்டிப்பாக மேடம். ஒரு பெண்ணா, ஒரு இலக்கிய சிந்தனையாளர், ஒரு ஆசிரியர் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பெண்களோட நிலைப்பாடு, ஒரு படைப்பாளியாக வரதுனாலும் சரி, ஒரு பணி செய்கிற நிலைக்கு உயர்வடையணும்னாலும் சரி, இன்னைக்கு பெண்கள் அப்படின்னா அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய வளர்ச்சி நான் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க? நல்ல வளர்ச்சி நிலை அடைஞ்சிருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நான் சொல்லணும், அதை நான் இருக்கேன் இல்லையா, என்னுடைய பாட்டிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, என்னுடைய அம்மா ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பை கடப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல. என்னையும் கூட சொல்லுவாங்க 10ஆம் வகுப்புக்கு மேலே, ஐயோ இதுக்கு மேலே படிக்க வைக்காதீங்க, பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, செலவு பண்ண முடியாது, வெளியில் அனுப்ப போகிறீங்களா, இத்தனை சிக்கல்கள் வந்தது. அந்த மாதிரி சிக்கல் வந்ததால் தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கேன். இல்லைனா இந்நேரம் ஒரு லாயராக மாறியிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அது கொஞ்சம் பயம். சென்னை அனுப்பணுமா, அங்கே போய் தங்கி படிக்கணுமா, ஹாஸ்டலில் விடணுமா குழந்தைய, இதெல்லாம் அவங்களுக்கு பயமாக இருந்துச்சு. நீங்கள் ஆண்டாள் பிரியதர்ஷனுடைய கவிதையை படிச்சிங்கன்னா அவங்க ஒரு இடத்துல கவிதை பதிவு செய்வாங்க, உலக்கை தான் துணைக்கு வரும்னு எழுதுவாங்க அந்த கவிதையில். ஒரு எல்லை, உன்னுடைய பாட்டி எனக்கு சொன்னால் நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு 7 மணிக்காச்சும் வீட்டுக்கு வந்துருன்னு அந்த கவிதையை முடிப்பாங்க அவங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து கொண்டிருக்கிறோம் விடுதலை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய பாரதி சொன்ன அந்த கனவு, நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்கு என்று சொன்னான். அது எல்லாம் கிடச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்னெல்லாம் தோல்விகள் அவமானங்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அதுவும் ஒரு பக்கம் அப்படியே தான் இருக்குது. என்னுடைய பார்வையில் அப்படித்தான். நிறைய பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். வெளியில் சொல்கிறதுக்கு வேணால் அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், கௌரவமாக வெளியில் வந்துட்டு போயிடலாம். ஏன்னா பொதுவாக சொல்லுவீங்க பார்த்தீங்களா, டெல்லிக்கு ராஜானாலும் வீட்டில் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி வாழ்க்கை. நான் என்னுடைய கவிதையில் பதிவு செய்திருப்பேன். வெளியிலே போய் பேசிட்டு வந்தாங்க, மேடையில் பெண் உரிமை பற்றி பேசிட்டு வந்தாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு கணவனிடத்துல அடி உதை அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை நான் பதிவு செய்வேன். அல்லது அவரிடத்திலே திட்டு, மாற்று கருத்து. உரிமைகள் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு பல பெண்கள் தயாராக இல்லை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாதி பெண்களுக்கு சரியாக பயன்படுத்திக்க தெரியல. உங்களுக்கு உடை சுதந்திரம் கொடுத்தோம், ஆனால் வெளியில் நீங்கள் சில உடைகளை போட்டு கொண்டு வரும்போது அது பிரச்சனை ஆகிடுது. மாணவிகளிடத்தில் நான் சொல்கிற செய்தி தான். அதே மாதிரி கல்வி சுதந்திரம் கொடுத்துருக்கோம். கல்வி நீங்கள் என்ன வேணால் படிக்கிறீங்க, உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு தவறான நிலைகளில் முடிவெடுக்கிற பொழுது வாழ்க்கை முழுவதுமாக சிதைந்து போகிறது. ஏன்னா நாம் பண்பாடுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல இன்றைக்கு வழக்காடு மன்றங்களில் இருந்து வரக்கூடிய கணக்கெடுப்புகளில் எங்கே பண்பாடு, பல 100 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் என்று எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய மன வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் சமுதாயம் என்று சொல்லி கொண்டிருந்த இதே சமுதாயத்தில் தான் இன்றைக்கு நாம் ஒரு 3 மாதத்தில் டைவர்ஸ், 6 மாதத்தில் டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பல பெண்களினுடைய வாழ்க்கை மனமுறிவு வழக்குகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த பெண்களுக்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமையை சரியாக பயன்படுத்தி அதை வகுத்து கொள்ள தெரியவில்லை என்பதுதான் நிஜம். கல்லூரி பேராசிரியரா, இலக்கிய சிந்தனையாளரா, கவிஞரா, படைப்பாளியா, அவங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். 25 ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்த பாதையை இன்னைக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம நின்று இன்னைக்கு பேசின மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது. பெண் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் என்ன, அது அவங்க தான் சரியான பாதையில் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்கீங்க. உங்களோட படைப்பு சார்ந்தும் உங்களோட அனுபவங்கள் சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நன்றி.
நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கும் நமக்காக பல தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய மேடைகளில் அநாகரிகமான கொலை வெறி மிகுந்த பேச்சுகள் ஒலிப்பதை நாம் கேட்கிறோம். வட இந்தியாவில் சில வேளைகளில் அப்படி சிலர் பேசியிருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் தமிழக மண்ணிற்கு இந்த அநாகரிகம் புதியது என்று சொல்ல வேண்டும். எத்தனையோ கட்சி வேறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதித்த மண்ணாகவே இது இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1990க்கு பிறகு ஒருவரினுடைய அரசியல் நுழைவு காரணமாக தமிழகத்திலே மாற்று கட்சியினரும் நெருக்கமாக பழகுகிற ஒரு பண்பு குறைந்து போயிற்று என்பது உண்மைதான் என்றாலும், அப்போதும் இப்படி தலைவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் அநாகரிகமாக பேசியதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு கவிஞர் ஒரு கருத்தை சொன்னார் என்றால் அந்த கருத்தை மறுப்பதற்கு பதிலாக அவருடைய தாயாரை இழிவாக பேசுவது, அவரை ஒட்டுமொத்தமாக தகாத சொற்களால் பேசுவது என்பன போன்ற முறைகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. அதனையும் தாண்டி ஒருவரை கொலை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று கூட்டத்தில் கேட்பதும், கூட்டத்தில் இருக்கிறவர்களெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதுமாக வெளிப்படையாக வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாக்கை அறுத்து வந்தால் இவ்வளவு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் எப்படி கெட்டுப்போய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு அரசு இருக்கிறதா? இதற்கெல்லாம் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதா? அல்லது யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பொது மேடைகளிலே இனிமேல் பேசலாமா என்று கேட்கிற அளவிற்கு தமிழகத்தில் எந்த வரையறையும் எந்த ஒழுங்கும் இல்லாமல் எல்லோரும் எல்லாவற்றையும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற அளவுக்கு நிலைமை கடந்து கொண்டு போயிருக்கிறது. இது எங்கே வருகிறது என்றால், யாரோ ஒரே ஒரு கவிஞருக்கு எதிரான யுத்தம் என்று இதனை நாம் கருதிவிடக்கூடாது. காலகாலமாக தமிழகத்தினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் அது வர்ண போராட்டத்தினுடைய வரலாறு தான். ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு தான் என்று மார்க்சும் எங்கெல்ஸும் சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் இந்தியாவின் வரலாறு என்னவோ அது வர்க்க போராட்டம் கூட அல்ல, வருண போராட்டத்தின் வரலாறு தான். இங்கே வர்க்கமும் வருணமும் ஒன்றோடு ஒன்று ஊடாடியும் பின்னி பிணைந்தும் நிற்கின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் சமூகத்தில் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், தாங்கள்தான் தலையில் பிறந்தவர்கள், மற்றவர்களெல்லாம் தோளில் இடையில் காலில் பிறந்தவர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள், சண்டாளர்கள் என்று சொற்களாலும் நடைமுறையாலும் தொடர்ந்து இழிவுபடுத்தப்பட்டு வந்த கட்டத்திலே தான் தமிழகத்திலே சுயமரியாதை இயக்கம் தொடங்கி, அதற்கு முன்பாக நீதி கட்சி தொடங்கி, இன்றைக்கு அது பல்வேறு இயக்கங்களாக வளர்ந்து இன்றைக்கும் களத்தில் தமிழர்களினுடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு நிலை என்னவாக இருந்ததோ அதே இடத்தை நோக்கி இப்போது மறுபடியும் தமிழகம் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் சிலர் செயல்படுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தங்களினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்வதற்காக, அது சாதி பிரச்சனை என்பதை மறைப்பதற்காக ஒரு மத பிரச்சனையாக அதை காட்டுகிறார்கள். ஒரு பக்திமான்களின் பிரச்சனையாக காட்டுகிறார்கள். மதத்துக்கும் பக்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மறுபடியும் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சாதியின் ஆதிக்கம், ஆணவம் இந்த மண்ணிலே வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட இலக்கிய உரையாடல்களை கூட தங்களுக்கு உகந்ததாக கைப்பற்றி கொண்டு தங்களின் தெய்வத்தை இழிவுபடுத்தி விட்டதாகவும் மதத்தை இழிவுபடுத்தி விட்டதாகவும் சொல்லி, புலிக்கு பயந்தவர்களெல்லாம் எங்கள் மீது வந்து படுத்துக்கொள்ளுங்கள் என்பதைப் போல மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் அனைவரையும் ஒன்று சேர்த்து மறுபடியும் நம்மை சூத்திரர்களாக, நம்மை பஞ்சமர்களாக ஆக்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் வணங்குகிற தெய்வத்தை தாசி குலத்தில் பிறந்தவராக இருந்திருக்கலாம் என்று அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வேடு சொல்லியிருக்கிறது என்பதை மேற்கோள் காட்டியதற்காக இத்தனை வேதனைப்படுகிற அவர்களை பார்த்து நாம் கேட்பதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது. 1000 ஆண்டுகளாக எங்கள் தாய்மார்களை, எங்கள் தங்கைகளை, எங்கள் சகோதரிகளை பொட்டு கட்டியவர்கள் தாசி குலத்தினர் என்று சொன்னீர்களே,
எங்களுக்கு வலிக்காதா? வலி என்பது ஒரு வழி பாதையா? மற்றவர்களுக்கெல்லாம் வலியே இருக்காதா? எனவே இத்தனை அராஜகமாக காலகாலத்திற்கும் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சமூகத்தையே இழிவுபடுத்தி வைத்திருந்தவர்கள், அவர்களை ஒரு இசைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஒரு சமூகத்தை இழிவாக பேசியவர்கள், இன்றைக்கு அந்த சொல் இழிவானது என்கிறீர்களே, அப்படியானால் அந்த இழிவான சொல்லை ஏன் பிறர் மீது திணித்தீர்கள்? ஏன் பிறர் மீது அந்த சாயத்தை பூசினீர்கள் என்கிற கேள்வியெல்லாம் கேட்பதற்கும் மறுபடியும் ஒரு எழுச்சி இந்த மண்ணிலே ஏற்படுவதற்குமான ஒரு தருணம் கனிந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நிலை காட்டுகிறது. யாரும் எந்த கருத்துடையவராகவும் இருக்கலாம். தங்கள் கருத்தை வலியுறுத்துவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அப்படி கருத்தை வெளியிடுகிற போது பொது மேடைகளில் இத்தனை அநாகரிகமாகவும் இத்தனை கொலை வெறியை தூண்டுகிற வன்முறையோடும் பேசுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? அதனை பார்த்து கொண்டிருக்கிற அரசாங்கம், காவல்துறையை நாம் என்ன செய்வது? ஒருவனை ஒருவன் அடிப்பேன் என்று சொன்னால் கூட வழக்கு போடலாம் என்றால், நாங்கள் கொலை செய்வோம் என்று பொதுக்கூட்டத்திலே சொல்லுவது, நாக்கை துண்டிப்போம் என்று சொல்லுவதற்கெல்லாம் ஒரு நடவடிக்கையும் இல்லை. தேசிய பாதுகாப்பு சட்டம் இதற்கெல்லாம் பாயாது. எனவே அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் இது நாட்டுக்கு நல்லதில்லை, அஹிம்சைக்கும் அமைதிக்கும் நல்லதில்லை, அறவழியில் போராடுகிறவர்களுக்கு நல்லதில்லை, கருத்து பரிமாற்றத்துக்கு நல்லதில்லை. இனி தமிழகத்திலே கருத்தே இருக்கக்கூடாது, யாரும் தங்கள் கருத்தை வெளியிடவே கூடாது, நாங்கள் சொல்வதைத்தான் திருப்பி சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு ஆதிக்கமும் வன்முறையும் இந்த மண்ணில் தலைவிரித்து ஆடுவதற்கு தமிழகம், தந்தை பெரியாரின் மண், திராவிட இயக்கம் வளர்த்த இந்த பூமி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் இந்த பகுதியின் மூலமாக சில அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். சமீபத்தில் தேனியில் நடந்த வழக்கு குறித்து மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தீர்ப்பு. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல, ஒரு அரசியல் தலைவர் மர்மமாக மரணமடைந்தார் என்ற சந்தேகம் எழுந்த பொழுது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியே சொன்னார், அவங்க புதைச்ச இடத்துல அவங்கள தோண்டி எடுத்து கூட பரிசோதனை செய்தால்தான் இந்த சாவிலே என்ன மர்மம் இருந்தது, என்ன நடந்தது அவங்களுக்கு கடைசியில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு கூட ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார். ஒரு நீதிபதி வழக்கில் இப்படியெல்லாம் சொல்லலாமான்னு கூட அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் அல்லது பரிகாசங்கள் அல்லது கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் எழுந்ததை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு பிரேதத்தை, புதைத்த பிரேதத்தை எடுப்பதோ அல்லது மீண்டும் ஒரு பரிசீலனை செய்வதோ நடக்கிறதா என்று கேட்டால் கட்டாயமாக நடக்கிறது. அதுக்கான தேவை இருக்கிறதா என்று கேட்டால் தேவையும் இருக்கிறது என்பதனைத்தான் இந்த மதுரையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல்லுகிறது. அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய வீட்டில் ஒரு கழிப்பிடம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த கழிப்பிடம் கட்டுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நபரை அணுகி அந்த நபரை அழைச்சிட்டு இது நீங்கள் கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதல்ல, இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டமே என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கழிப்பறை இல்லாத வீடே கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம் என்று சொல்கிறார்கள் நம்முடைய பாராளுமன்ற, நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே. ஆமாம், அது கரெக்டு தான், நல்லது தான். ஏன்னா இந்த கழிவறையை தேடி பெண்கள் வெளியே செல்கிற பொழுது தான் பாலியல் வன்முறை வருகிறது அப்படின்னு கூட பேச்சு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கழிப்பறைக்காக கொடுக்கப்படுகிற மானியம் அல்லது அதை வைத்து பயன்படுத்தி கட்டுவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவில் தான் இந்த தாழ்த்தப்பட்ட தம்பதியினர், அந்த இனத்தை சார்ந்த தம்பதியினர் அந்த இடத்துல நீங்கள் கட்டி கொடுங்க என்னுடைய கழிப்பறையன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆள் வராரு, அது செய்து கொடுப்பதாக ஒப்பந்தம் போடுகிற ஒரு நபர் வருகிறார். எல்லாத்தையும் பார்த்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் போட்டு நான் கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க கட்டி கொடுப்பாங்கன்னு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் 2-3 நாட்கள் கழித்து அந்த நபர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது அவசரமாக வேறொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம்
என்னென்ன வேணுமோ, இப்போ ஒரு பேசின் அது பதிக்கிறதுக்கான ஒரு பேசினாக இருக்கும், அல்லது சிமெண்ட்டு, மணல், அல்லது ஜாலி கற்கள் என்று சொல்லக்கூடிய கற்கள், அதுக்கு தேவையான உபகரணங்கள், கனெக்டிங்கான பைப்பு, இதையெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அவர் வர்றார். அப்போ இவர் தடுக்கிறாரு. எங்களுக்கு கட்டுறதுக்காக கொண்டு வந்து போட்டதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நியாயமான கேள்வி தானே. இதில் நாம இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் ஒரு ரூம் கட்டுறோன்னு போட்ட மெட்டீரியல் தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கட்டுறேன்னு சொன்னால் அனுமதிப்போமா? அதைத்தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போது இவர் தட்டி கேட்குறாரு. அந்த கணவன் கேட்ட உடனே அவரை போட்டு அடித்து தள்ளுனதில், அடித்ததுலேயும் தள்ளுனதுலையும் அவர் போய் ஒரு பைப்பு மேலே விழுந்து மண்டையில் அடிபட்டு அங்கேயே மரணம் அடைந்துடுறார். வழக்கு பதியப்படுகிறது. என்னடா வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 174வது பிரிவின் அடிப்படையில் போலீஸார் வந்து வழக்கை பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படி என்ன கேட்டிங்கன்னா, ஒன்றா தற்கொலையாக இருக்கலாம், அல்லது ஆக்சிடென்ட்னால ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்கிற பட்சத்தில் அவற்றை தான் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே பதிவு செய்வார்கள். அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையில் இது என்ன, ஒரு பையனை தள்ளி விட்டு அதில் வந்து மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று சந்தேகப்படுகிறவ இதுக்கு பின்னணியில் என்னவோ இருக்குது அப்படிங்கிற முறையில் அந்த பெண்மணி வந்து நீதிமன்றத்தை அணுகுகிறாரு. இதை வந்து நான் போய் சொல்கிறேன், இப்படி கொலை பண்ணிட்டான் என்னுடைய புருஷன்னு சொல்லி சொல்கிறேன், ஆனால் இல்லை இது வந்து ஆக்சிடென்ட் தான் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் அதை கேஸையே வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இதை வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய விவரங்களை விசாரிக்கிறார். அப்புறம் காவல்துறையில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்காக அப்படின்னு பார்க்கிற பொழுது அது சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அந்த பிரேதத்தை தோண்டி எடுக்கணும், தோண்டி எடுத்து மறுபரிசீலனை செய்யணும். அது தேனியில் இருக்கக்கூடிய சம்பவம் நடந்த அந்த பக்கத்து சம்பவம். அப்போ தேனி அரசு மருத்துவமனையில் வச்சு செஞ்சணும், 2 டாக்டர்களை வைத்து செய்யணும். அதில் என்ன நடந்திருக்கிறது, அதுக்கு அந்த அம்மா நினைக்கிறாங்க இல்லையா, கொலை பண்ணிட்டாங்க தன்னுடைய கணவனை அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக இந்த காரணங்களுக்காக பிரேதத்தை திரும்ப வந்து தோண்டி அப்படி போஸ்ட்மார்ட்டம் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக தோண்டுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நீதியை நிலைவு நாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவசரமாக வழக்கம் முடிச்சிருவாங்க. அதுவும் பெரிய மனிதர்கள் இருக்கிற செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள், செல்வாக்கில் மிகுந்தவர்கள் என்று வருகிற பொழுது, இந்த மாதிரியான கடைநிலையிலே இருக்கக்கூடிய மக்களை வேட்டையாடுகிற பொழுது, அது வந்து சம்பவம் நடந்து அதில் கொன்னுட்டாங்க அப்படின்னு வந்தால் அவசரமாக சடலத்தை எரித்து விடுகிற சம்பவங்கள் கூட நம்ம நாடுகளில் நடக்குது. ஏன் வந்து எரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எதனால் மரணம் அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற முறையில். ஆனால் புதைக்கப்படுகிற சாரீரம் அந்த பிரேதம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எடுத்து பார்க்கிற பொழுது அதில் வந்து மரணம் எதனால் சம்பவித்தது, கொலை நடந்ததா, இது தற்கொலை தானா அல்லது வேறு ஏதாவது காரணங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வரும். ஆகவே தான் நம்முடைய சட்டம் வந்து அதற்கான வழியை செய்கிறது. ஆனால் அதை முறைப்படி செய்ய வேண்டிய நபர்கள் செய்ய தவறுகிறார்கள் என்பதால் தான் திரும்பவும் இப்படிப்பட்ட விசாரணைகள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சில இடங்கள்ல எல்லாம் போஸ்ட்மார்ட்டம்னா ஒரே டாக்டர் தான் செய்வார். அவருடைய மார்ச்சுவரியில் போட்டு அந்த பிரேதத்தை பரிசோதனை பண்ணுறதுன்னா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து என்ன நடந்திருக்கிறது, குடிகாரரா, குடிச்சிட்டு இறந்தாரா, இல்லை வேறு ஏதாவது வியாதியா, விஷம் வச்சு கொன்னாங்களா, இதையெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. பட் இப்படி சந்தேகமான ஒரு விஷயம் நடக்கிற பொழுது அல்லது மூடி மறைக்கிற மாதிரி விஷயங்கள் வருகிறது என்கிற பொழுது நீதிமன்றங்களை மக்கள் அணுக வேண்டும். அப்படி ஒரு மனு போட்டு ஒரு ரிட் மனுவாக அதை தாக்கல் செய்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, இதை பற்றிய பரிசீலனை, விசாரணை, அதற்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நீதிமன்றங்கள் கட்டாயமாக செய்கின்றன. ஏன்னா இதெல்லாம் வந்து பொதுமக்களை பாதிக்கிற அடிப்படையான பிரச்சனைகளாக நீதிமன்றங்கள் பார்க்கின்றன. எனவே தான் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, கட்டட தொழிலாளின்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே விழுவாங்க, இறந்துட்டாங்கன்னா உடனடியாகவே இந்த மாதிரி நீ 50,000 படி சத்தம் இல்லாமல் நீ கொண்டு போயிடு, உனக்கு வேலை தரமா, உன் பையனுக்கு நான் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சுருக்க, அதாவது இம்மீடியட்லி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை வந்து
நான் வந்து கட்டடம் கட்டுகிற ஒப்பந்தக்காரர்களையோ அல்லது ஓனர்களையோ நான் வந்து குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிற ஒரு விஷயம். அதில் உடனடியாக மறைக்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. சாட்சியத்தை மறைப்பது என்பது மிகப்பெரிய குற்றம். சாட்சியங்களை கலைப்பது என்பது இன்னொரு வகையான குற்றம். அதனால் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற பொழுது பொதுமக்களாகிய நாமே கூட விழிப்போடு இருந்து, இங்கே ஏதோ தப்பு நடக்குது, ராத்திரியில் இந்த நேரத்தில் இது எரிகிறது, உங்களுக்கு தெரியாததல்ல, ஒரு முக்கியமான நபரே மயிலாப்பூரில் வந்து சாதாரண சுடுகாட்டில் வச்சு எரிச்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய தமிழ்நாட்டில். ஆக அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பது கூட பொதுமக்களாகிய நம்முடைய கைகளிலே இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே இன்றைக்கும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் குழந்தையை சைக்காலஜிக்கல் பனிஷ்மெண்ட் மூலமாக குழந்தையை நாம் சரிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். சில நேரங்களில் நாம் அதாவது ஒரு குழந்தை ஒரு தவறான செயலை செய்கின்றது, நாம் அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கின்றோம். பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலாம் என்றால் டைம் அவுட் மெத்தட் என்று ஒன்று உள்ளது. டைம் அவுட் மெத்தட் என்பது குழந்தைக்கு பிரியமான ஒன்றை நாம் கட்டுப்படுத்துவது. குழந்தை அடிப்பதில்லை, குழந்தை தண்டனை கொடுப்பதில்லை. குழந்தைக்கு எது பிரியமோ அந்த பிரியத்தை நாம் கட் பண்ணி வேண்டும். அந்த குழந்தைக்கு டிவி பார்ப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது என்றால் அந்த தவறு செய்யும்போது நீங்கள் இன்றைக்கி டிவி பார்க்கக்கூடாது, டிவியை கட் பண்ண வேண்டும், டிவி பார்க்கக்கூடாது, இத்தனை நாளைக்கு டிவி பார்க்கக்கூடாது, இத்தனை நாளைக்கு சைக்கிள் எடுக்கக்கூடாது, இத்தனை நாளைக்கு பைக் எடுக்கக்கூடாது, பைக்கை பிடிச்சி சாவி எடுத்துடணும், கொடுக்க மாட்டேன், நீ ஏன் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லு, தவறு செய்யாத போல நான் தருகின்றேன், இது தரமாட்டேன், இது அவனுக்கு பனிஷ்மெண்ட். அப்படி அதை கொண்டு வர வேண்டும் குழந்தைக்கு. அப்பொழுது குழந்தை உணரும், அது நம்ம வழிக்கு கொண்டு வந்து விடலாம். டைம் அவுட் மெத்தட் என்று ஒரு மெத்தட். இந்த மெத்தட் நாம் பயன்படுத்தலாம். அதே போல் சைக்கலாஜிக்கல் பனிஷ்மெண்ட்டை நாம் அமல்படுத்தும் போது வீட்டில் ஒருவர் அமல்படுத்தும் போது மற்றொருவர் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. மற்றவர்கள் அதை ஒத்துழைக்க வேண்டும். அம்மா சொல்வது அப்பா செய்கின்றார் வைத்துக்கொள்வோம் அந்த பனிஷ்மெண்ட்டை டைம் அவுட். அம்மா என்ன செய்கின்றார்கள், என்னங்க வேண்டாங்க அப்பா கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் சமாதானப்படுத்துகிறார்கள். அங்கே அது கெட்டுவிடும். டைம் அவுட் மெத்தட் போச்சு. ஒரு ஆள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது மற்றவர்கள் தந்தையோ தாயோ மற்றவர்கள் வீட்டில் இருக்கிற செகண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, தாத்தா பாட்டி, இவர்கள் எல்லாம் அவர்களை ஒத்து வர வேண்டும். அம்மா செய்வதுதான் கரெக்டு, அப்பா செய்வதுதான் கரெக்டு, நீ அது செய்த தப்பு, நீ அதை செய்தனால்தான் அவர்கள் செய்கின்றார்கள், நீ அதை செய்கின்றாய், அது செய்யக்கூடாது என்று அவர்கள் குழந்தையை நாம் சொன்னால் அந்த குழந்தைக்கு புத்தியில் ஏற்படும், அது ஒத்துக்கொள்ளும். இன்னொரு முறை செய்யாது குழந்தை. நாம் என்ன செய்கின்றோம், அதை அப்பா இருக்கார், அப்பா பார்த்துக்கிறார், அவர் கிடக்கிறார், நீ பாடா அந்த குழந்தையை நாம் பேம்பர் பண்ணிக்கின்றோம். குழந்தையை நாம் சமாதானப்படுத்துகின்றோம். சமாதானப்படுத்தும் போது குழந்தைக்கு அந்த பனிஷ்மெண்ட்டுடைய அதனுடைய பயன் இல்லாமல் போய்விடும். ஆக ஒரு ஆள் வீட்டில் குழந்தைக்கு அதை செய்யும்போது மற்றவர்கள் அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அதை ஒத்துழைக்க வேண்டும். குழந்தைக்கு நல்லது சொல்லித்தர வேண்டும். அதனால தான் அவர் செய்கின்றார்கள், நீ அதை செய்கின்றாய் என்று எல்லோரும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால், பெற்றோர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மற்றவர்கள் எல்லாம் அந்த குழந்தை நேர்வழிக்கு வந்துவிடும். இல்லை என்றால் அதனுடைய நாமே அந்த குழந்தையை மேற்கொண்டு அதை மறுபடியும் நாம் அதை பின்னுக்கு தள்ளிவிடும் குழந்தை. ஆகவே அதுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு முறை. இன்னொரு முறை என்னவென்றால், அதாவது முதலுக்கு மோசம் இல்லாமல் குழந்தைகளுக்கு லாபத்தில் நஷ்டம் என்பது போல நாம் செய்ய வேண்டும். அதாவது குழந்தை ஒரு தவறு செய்கின்றது, இன்று பள்ளிக்கு சரியாக ஹோம்ஒர்க் பண்ணவில்லை என்றால் நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும், இதை இத்தனை இம்போஷன் கொடுத்துட வேண்டியது, இத்தனை வழி எழுத வேண்டும் என்று நாம் அதை டோக்கன் எக்ஸாம் என்று சொல்வது. அதுபோல் நாம் குழந்தைகளுக்கு நாம் அதை செய்ய வேண்டும். இதை செய்து விட்டு வா, செய்து உனக்கு தருகின்றேன் என்று நாம் மொத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மாதத்திற்கு கணக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இன்று முறை உனக்கு 2 பாயிண்ட்டு, இன்று செய்து விட்டாயா 2 பாயிண்ட்டு, நீ இன்னை தவறு செய்து வைத்தால் 2 பாயிண்ட் கழித்து விட வேண்டும். அதுபோல் நாம் என்ன செய்ய வேண்டும், டோக்கன் எக்கனாமின்னு சொல்கிறது. டோக்கன் எக்கனாமி என்பது ஒரு மாதத்திற்கு மொத்தமாக அந்த குழந்தைக்கு அதாவது அந்த குழந்தையினுடைய நடத்தை சரியில்லை என்றால் அது மார்க் போட்டுக்கணும். அந்த மாதிரி 1 மார்க் குறைத்து விடுவேன் என்று குறைத்து விட வேண்டும். ஒரு டோக்கன் குறைந்து விடுவேன். இன்று நல்லாக அது செய்து விட்டால் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒன்று அடிஷ்னலாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது பாயிண்ட் மொத்தமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். மந்த் எண்டில் வரும்போது இந்த இத்தனை பாயிண்ட் உனக்கு இருக்கின்றது, நீ இத்தனை நல்லது செய்துகின்றாய், ஆகவே உனக்கு இத்தனை பாயிண்ட் கிடைக்குது, இத்தனை நீ சரியாக செய்யவில்லை, இத்தனை முறை நீ சரியாக ஸ்கூலுக்கு போகவில்லை, ஏதோ உன்னுடைய நடத்தையில் சரியான நடத்தை இல்லை என்று வைத்துக்கொள்ளும், நடத்தை மாற்று, சரி நடத்தை இல்லை, அதற்கு இத்தனை பாயிண்ட் குறைச்சிருக்கு, ஆக இத்தனை பாயிண்ட் போனால் இத்தனை பாயிண்ட் உனக்கு இது தருகின்றேன்,
நாம் ஒரு கணக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இதுபோல் நமக்கு டோக்கன் எக்கனாமி மூலமாக அந்த குழந்தையும் யோசிக்கும், நமக்கு இவ்வளோ வந்திருக்கா, பரவாயில்ல, இவ்வளோ நஷ்டம் வந்திருக்கணும், இது அடுத்த தடவை நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் இது குறைஞ்சிரும். அந்த குழந்தைக்கு அப்படி ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு ஆர்வத்தை குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது என்பது நம்ம சொல்லி தெரியதில்லை. இது போல மூலமாக தான் குழந்தைகள் தெரியும். இது செய்தால் இது கிடைக்கின்றது, அப்போது நல்லது போல் தெரிகின்றது, இது மோசமானது போல் தெரிகின்றது, அதுதான் அவர்கள் மிக கடுமையாக இருக்கின்றார்கள் என்று குழந்தை உணர்ந்து கொள்ளும். குழந்தைக்கு அதனுடைய இன்டீரியர் தெரியாது, அதனுடைய டெப்த் தெரியாது குழந்தைகளுக்கு. அந்த டெப்த்தை நாம் கற்றுக் கொடுப்பது இதன் மூலமாக தான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை தெரிந்துவிடும், இது தவறானது, நம்ம செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கின்றார்கள், அப்பா ரொம்ப கோபமாக இருக்கின்றார்கள், எல்லாருமே அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பா நம்ம ரொம்ப மோசமானது போல் தெரியுது, செய்யக்கூடாது என்று குழந்தை புரிந்து கொள்ளும். ஆகவே நாம் அதுபோல் நாம் ஒத்துழைக்க வேண்டும். டோக்கன் எக்கனாமி என்று சொல்வது இதுபோல் பாயிண்ட்ஸின் மூலமாக எடுத்துக்கொண்டு அந்த பாயிண்ட்ஸை நாம் குறைத்து விட வேண்டும். அதுபோல் அது ஒரு கிஃப்ட்டை கொடுக்க வேண்டும். இத்தனை பாயிண்ட் போனால் இத்தனை பாயிண்ட்டு. அது குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. குழந்தைகளுக்கு அது மேற்கொண்டு அதை இன்புட் பண்ண தான் வழிபார்க்கும். அதன் மூலமாக குழந்தை நாம் சரி பண்ணி கொண்டு வந்து விடலாம். இன்னொன்று என்னவென்றால், இன்னொரு முறை உண்டு. அந்த முறை என்னவென்றால், அந்த முறையில் நாம் குழந்தை சில பேர் என்ன செய்வார்கள், ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால் பெரிய ஒரு தண்டனை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மறுக்குது, இல்லை மார்க்கில் குறைவாக வாங்கிவிட்டது, நீ அந்த எந்த கொஸ்டின் விட்டியோ அதை 10 முறை எழுதி கொண்டா, 20 முறை எழுதி கொண்டா, அவன் அந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன் இந்த கணக்கை விட்டா, ஏன் இந்த மார்க் குறைந்து விட்டது, இந்த கணக்கை மறுபடியும் போடு, ஒரு 10 தரம் எனக்கு இம்போஷன் போட்டு கொண்டு தரணும், அப்படி 10 முறை எழுத வைங்கள். அது குழந்தைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதை விட்டு நாம் குழந்தை மார்க் குறைந்து விட்டது என்பதற்காக குழந்தை அடிக்கக்கூடாது, குழந்தை திட்டக்கூடாது, குழந்தை ஏசக்கூடாது. அதன் மூலமாக நாம் அந்த குழந்தையை நாம் சரி பண்ணி கொண்டு வரலாம். நீ இத்தனை முறை எழுதி கொண்டு வர வேண்டும். இத்தனை முறை எழுதணுமா, இத்தனை கொஸ்டின் விட்டுருக்க, இத்தனை மார்க் குறைஞ்சிருக்கு, ஸோ அதனால் இத்தனை எழுதி தான் கொண்டு வரணும், அத்தனை கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீ 10 முறை எழுதி கொண்டா அப்படிங்கிறது குழந்தைக்கு உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கும். எழுத வைக்கணும். நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அந்த விஷயங்கள் நாம் அதை செய்வதில்லை. அது ஸ்ட்ரிக்டாக அந்த பாசம் என்பது இருக்க வேண்டியதான். அதுக்கும் சில நேரங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா குழந்தைக்கு தெரிந்துவிடும், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார்கள் என்று. அதன் மூலமாக நம்ம குழந்தையை திருத்தி விடலாம். அதை விட்டு நாம் குழந்தையை நீ இதை சில குழந்தைகள் என்ன செய்யும், நீ தவறுகள் செய்யும்போது நீ தவறுகளை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு தருகிறேன் என்று கிஃப்ட்டை கொடுக்கக்கூடாது. நெகட்டிவ் வரும்போது நாம் நெகட்டிவாக தான் கொண்டு வர வேண்டும். குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. பாசிட்டிவ் என்பது கொடுக்க வேண்டும், நெகட்டிவ் என்பது கொடுக்கக்கூடாது. அது செய்ய வேண்டும். அது இல்லாமல் நாம் நெகட்டிவ் செய்யும்போது நான் தருகிறேன், நீ செய்யாமல் இருந்தால் அவனுக்கு தருகிறேன் என்றால் அது பாசிட்டிவாக நம்ம கொடுக்கக்கூடாது. அது தவறான முறையில் போய்விடும். தவறை செய்யும்போது நாம் தண்டனை போன்று தான் கொடுக்க வேண்டும், நெகட்டிவாக தான் வர வேண்டும். நீ இது செய்யாமல் இருந்தால் அவனுக்கு தருகிறேன், நீ அந்த தொழில் அதை செய்யாமல் இருந்தால், அந்த தப்பை செய்யாமல் இருந்தால் உனக்கு தருகிறேன் அப்படின்னு நாம் அதை கிஃப்ட் கொடுக்கக்கூடாது. செய்யாமல் இருந்தால் உனக்கு இது குறையும், அவ்வளோதான், உனக்கு தரமாட்டேன். நல்லது செய்தால் தருகிறேன், கெட்டது செய்தால் தரமாட்டேன், அப்படி தான் இருக்கணும். கெட்டது செய்யாமல் இருந்தால் அதை தருகிறேன் என்று நாம் அதை நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடாது. அதுபோல் நாம் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. குழந்தையும் கன்ஃபியூஷன் ஆகிவிடும், குழப்பத்தில் உண்டாகிடும். குழந்தைக்கு தெரியாது எது எதுன்று. ஆகவே நாம் கவனமாக இருந்தோம் என்றால் அந்த குழந்தையை நாம் மிக சிறப்பாக ஒரு வழி கொண்டு வந்து விடலாம். இதுபோல் சைக்கலாஜிக்கல் பனிஷ்மெண்ட் மூலமாக குழந்தையை நாம் சரி பண்ணி கொண்டு வந்து விடலாம். இந்த சைக்கலாஜிக்கல் பனிஷ்மெண்ட் எல்லாம் சரி வரவில்லை, வேறு வழி இல்லை, குழந்தை மோசமான நிலைமை செய்கின்றது, அப்போது நாம் அடிக்கலாம், துன்புறுத்தலாம் குழந்தை. அப்போ நான் பனிஷ்மெண்ட் என்பது உடனே கொடுத்து விட வேண்டும். சப்போஸ் குழந்தை சில தவறுகள் செய்கின்றது, நாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கின்றோம். பள்ளியில் ஆசிரியர்கள் செய்கின்றார்கள், நீ இதை செய்துவிட்டால் இவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லுகின்றார்கள். அது குழந்தை என்ன செய்யணும், உடனே அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டும். ஃபைன் போடுறாங்களே, அதுபோல் ஃபைன் போட வேண்டும். இது செய்து விட்டால் உனக்கு இவ்வளோ ஃபைனு, நான் நேற்று உனக்கு இத்தனை டோக்கன் கொடுத்தேன்ல, இவ்வளோ பணம் இருக்குல்ல, எனக்கு இதை கொடுத்துடணும், எனக்கு மீதியே நீ இவ்வளோ தப்பு செய்திருக்கிறாய், அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து விட்டு உடனே பணத்தை வாங்கிடணும், கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிடணும். அது தர முடியாது, ஏன்னா இவ்வளோ தவறு செய்து விட்டாய் என்று. ஸோ அதுபோல் குழந்தைகளுக்கு நாம் ஃபைன் பண்ண வேண்டும். ஃபைன் மூலமாக, ஃபைன் என்பது உடனே செய்ய வேண்டும், நாளைக்கு செய்யணும்னு செய்யக்கூடாது. அந்த உடனே எனக்கு இப்பொழுது எனக்கு வர வேண்டும், இன்றைக்கி தந்துட்டு தான் நீ வரணும், எனக்கு எழுதிட்டு தான் வரணும், எழுதுனதுக்கு அப்புறம் தான் உனக்கு சாப்பாடு, உனக்கு இல்லைன்னா நான் சாப்பாடு தர முடியாது அப்படின்னு நாம் குழந்தையை நான் செய்யும்போது குழந்தைகள் கொஞ்சம் ஈடுபாடுக்கு உண்டாகும். அதுபோல் நாம் குழந்தைகளுக்கு சில ஃபைன் மூலமாக ஸ்கூல் இது பொதுவாக பள்ளிகளுக்கு இது பயன்படும். இதுபோல் ஃபைன் சிஸ்டம் என்பது, இப்போ லேட்டாக வருகின்றால் உனக்கு ₹1 ஃபைன் கொடுக்கணும், மறுநாள் அது ₹1 ஃபைன் கட்டினா தான் நீ உள்ளே வர வேண்டும் என்று கண்டிப்பாக இருந்தால் குழந்தைக்கு ₹1 ஃபைன் கட்டி தான் உள்ளே வரணும். அப்புறம் வாங்கிக்கலாம்னா அது குழந்தைகளுக்கு அது எளிதாக போயிடும். சில குழந்தைகள் என்ன செய்யும், ₹1 தானே என்று மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கும். அப்போ கூட்டிடணும், ஒன்று 10 ஆகிக்கணும், ₹10 இல்லை ₹100 அப்படின்னு கூட்டிகிட்டே போகணும். அப்போ குழந்தைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடும்.
நம்ம அதே ஃபைனை கெட்டாண்டு இருக்கக்கூடாது. அந்த குழந்தையோட நடத்தையை பார்த்து நாம் அதோட ஃபைனுடைய ரேட்டை கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல் கூட்டினோம் என்றால் குழந்தைகளுக்கு தெளிவு ஏற்படும். குழந்தைகள் வீட்டில் போய் பணம் கேட்கணும், இல்லை பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அதுபோல் ஒரு குழப்பத்தில் இருக்குமே ஒழிய நம்ம மீது குழந்தைக்கு ஒரு வெறி வராது, அதாவது ஒரு ஒரு வில்லன்ஷிப் இது வராது. இல்லைன்னா குழந்தை நம்ம தான், பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முதல் எதிரியாக இருப்பதாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் குழந்தைகள். ஆகவே நாம் அதன் மூலமாக நம்ம குழந்தையை நாம் சரி பண்ண வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் உண்டாக்கலாம், படிப்பின் ஆர்வத்தை உண்டாக்கலாம். படிப்பின் ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். இவர்களெல்லாம் படிப்பை நாம் உண்டாக்கணும் என்றால் அதன் பிறகு தான் நாம் சொல்லுகிற யுக்திகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பயன்படும். சில பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு முடியவில்லை என்று கூறுகின்றார்கள். அப்போது என்ன செய்யலாம்? அந்த குழந்தைகளுக்கு நாம் அப்பொழுதுதான் எங்களோட சர்வீஸ் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த குழந்தைகளுக்கு நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் அடுத்த நிகழ்ச்சி சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.